have come to this thing about TVK ஒரு வாரம் முன்னாடி நடந்தது. I think on Sunday, I think so, last Sunday. நீங்கள் பார்த்ததுலேருந்து what really happened in Karur about the TVK gathering? ஓகே, நான் வந்து ஃபீல்டுக்கு போகல, சரிங்களா. ஃபீல்டுக்கு போகாமல் நம்ம வந்து அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்தது. அப்புறம் அங்கே இருந்த நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு உங்கள் அப்பாவுக்கும் இருக்கட்டும். ஓகே, ஸோ அங்கே இருக்க நிறைய சோர்சஸ் மூலிமா நம்ம நியூஸ் கேட்டது, அப்புறம் நிறைய ஆர்டிகல்ஸ் படித்தது, லைக் ரைட் சைடில் இருக்கிறதும் லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் எல்லாருமே சொன்னது, அந்த நியூஸ் மாதிரி கேட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்க கொஞ்சம் வீடியோஸ், அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்த்து சேனல்ஸில் பார்த்து இப்படி அதை வந்து ஒரு இதுக்கு வந்தது தான். ஸோ இப்போ அதை பற்றி நான் என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு வேணும், என்ன சொல்லணும் நான் அதில்? இன்னும் பேசிக்லி வாட் ரியலி ஹேப்பன் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டது என்ன? நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னதுன்னா, இப்போ மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே இதை வந்து பெருசாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வச்சு ஓகேவா, அரசியல் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது அரசியல் பேசவே கூடாது. ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாம்பேட், அதுவும் ஒரு சிங்கிள் மேன், ஒரு தனி மனுஷனுக்காக இவ்வளோ பேர் வந்து செத்தது எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கும்பமேளாவில் நடந்தது, கும்பமேளியாஸ் ஓகேங்களா. அதில் வந்து ஒரு ரிலீஜியஸாக போன ஒரு விஷயம், கங்கை ரேலின்னு ஒன்று ஓகேங்களா. அதில் வந்து ரிலீஜியஸாக போனது தான். ஒரு தனி மனிதனுக்கான ஒரு உயிரிழப்பு எம்ஜிஆர் டைமில் கூட நடந்தது கிடையாது, அந்தளவுக்கு கிரேஸ் இருந்தோம். ஓகே, பட் இது நான் என்னென்னு பார்க்குறேன்னா 100% வந்து இது காமன் மேனோட ஸ்டூபிடிட்டி தான், ஓகேங்களா. சாமானியர்களுக்கு அறிவில்லாமல் அறிவின்மையால் அவங்க போயிட்டு இருந்தது இல்லாமல் அவங்க கைப்பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு, பெண்களை கூட்டிகிட்டு போயிட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து போனவங்கள தப்பு சொல்கிறது கஷ்டம், பிகாஸ் ஆசை தான் இது. ஆசைன்றது வந்து நம்மளுடைய சுய அறிவை தாண்டி ஆசை எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. ஓகே, இப்போது நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் அவரால் உங்களுக்கு என்ன நல்லது நடந்திருக்கு நீங்கள் போய் பாருங்கள், வீட்டில் உட்காந்து பார்க்கலாம். அங்கே தான் நேரில் போய் பார்க்கணுன்ற எந்த இதுவுமே கிடையாது. அப்படியே போயிருந்தால் அங்கே எவ்வளோ பேர் சேருவாங்க, அவங்களால நம்மளுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நம்ம தான் யோசிக்கணும், ஓகேங்களா. அவங்களும் காஷன்ஸ் கொடுத்துட்டாங்களா, இது வந்து கவர்மெண்ட் தப்பும் கிடையாது, விஜய் சைடு தப்பு இருக்குது, விஜய் மேலேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குது, இது மேலேயும் மிஸ்டேக்ஸ். ஆனால் நம்மளை மீறி போயிட்டு நம்ம அங்கே சாகிற அளவுக்கு வந்து அவ்வளோ முட்டாள்களாக இருக்கிறோமா அப்படின்றது வந்து ரொம்ப மனசு இதுவாக இருக்குது. லைக் நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் வந்து போராட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இதுக்கெலாம் போயிட்டு சில்லியாக நம்ம ஆளுங்க ஒரு சினிமா கவர்ச்சி போயிட்டு இப்படி போய் சாகிறதுன்றது, அதுவும் சின்ன 1.5 வயசு பையன், 6 வயசு பொண்ணு, இந்த மாதிரி இதெல்லாம் செத்ததில் 10 பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டே இல்லாதவங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. வயசானவங்க ஒரு 70-75 வயசு, அவங்கெல்லாம் போயிட்டு விஜயை பார்க்குறாங்க. அப்படி பார்த்து என்ன அவ்வளோ கவர்ச்சியில் என்ன பண்ண போகிறாங்கன்றது எனக்கு புரியலை. அது ஒரு பெரிய கொஸ்டின் தான். லைக் ஒரு 75 வயசு பாட்டி ஒருத்தவங்க போயிட்டு விஜயை பார்த்து இறந்துருக்காங்க. அவங்க எப்படி அந்த கூட்டத்தில் நான் போயிட்டு சர்வைவ் ஆகுன்னு சொல்லி எப்படி திரும்பி வந்திருக்காங்கன்றதே எனக்கு அது புரியலன்னா. நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறது, நம்மளுடைய சுய அறிவு, கான்ஷியஸ்னஸோ இல்லை அவேர்னஸோ எதுவுமே இல்லாமல் நம்ம இவ்வளோ ஒரு மூடத்தனமாக ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் திங். இது எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைண்ணா. ஓகே, ஆமாம், நீங்கள் நம்ம கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், மக்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். பட் ஸ்டில் we can't really blame on the people for doing that, because இன்றைக்கி இப்போ திருப்பி விஜய் இங்கே வந்தார்னா கண்டிப்பாக கூட்டம் இருக்க தான் செய்யும். என்னவா இருந்தாலும் விஜய், அவரோட ஃபேன் பேஸ் தனி. ஆசை இவ்வளோ வருஷம் நம்ம அவரை டிவிலேயே பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நேரில் பார்க்கும்போது அந்த ஒரு அட்ரினலின் ரஷ் இருக்கும். ஓகே, ஃபேமஸ் பீப்புள் அது மைண்ட்லேயே அந்த மாதிரி போகிறது. பட் ரேதர் தென் தேட், மக்கள் நியூஸில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து ஆத்தரைஸ் பண்ணவே இல்லைங்களாமா அந்த கேதரிங்கவே? இப்போ வந்து எப்பவுமே ஒரு பரப்புரை ஒன்று, இது பொதுக்கூட்டம் இல்லை, பரப்புரை, ஓகேங்களா. பொதுக்கூட்டம்னா ஒரு இடத்துல நின்று மேடை போட்டு பேசுவாங்க. பரப்புரைனா ரோட்டில் அப்படியே போயிட்டு மக்களை மீட் பண்ணிட்டு போகிறது. அதில் வந்து நம்ம பார்த்தோன்னா அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த இடம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, 5 ஆப்ஷன் தரேன், இதில் எந்த இடம் வேணும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், இதில் வந்து மக்கள் அந்த இடத்துல இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. அதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து அந்த ரவுண்டானா, ஓகேங்களா. அது 2 சைட்லையுமே வந்து ஒரு சைடு பெட்ரோல் பங்க்கு, அப்புறம் அதை தாண்டி வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று, ஓகேங்களா. பிரிட்ஜில் வந்து நீங்கள் எஸ்கேப்பே ஆக முடியாது, 2 சைடு தண்ணியில் தான் கீழே. அதுவும் வந்து அதுக்கு முன்னாடி கொடுத்த ஆப்ஷன் வந்து அந்த ரவுண்டானா. அந்த ரவுண்டானா ரைட் சைடு போயிட்டீங்கன்னா பெட்ரோல் பங்க், அது இன்னும் பெரிய இஷ்யூ ஆகிடும். ஸோ இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணது வந்து இது வந்து 100 ஃபீட் ரோடு, சரிங்களா. இதுக்கு முன்னாடி அவங்க சூஸ் பண்ண இடம் வந்து ரெண்டுமே இன்னும் வந்து நேரோவான ரோடு, ஓகேங்களா. பட் அந்த நேரோவான ரோடு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டான்னு சொல்லி அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. பட் இந்த ரோட 100 ஃபீட் ரோட சூஸ் பண்ணது வந்து டிவிகே சைடு தான். அவங்க எதுக்காக அந்த இது பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல வந்து மக்கள் அதிகமாக சேருவாங்க,
இருக்கிறதுலேயே அந்த ரோடு தான் கொஞ்சம் பெருசு. 100 feet up. அந்த ரோடு வந்து அந்த ரோடு தான் பெருசு. அந்த 100 ஃபீட்டில் வந்து அந்த பஸ்ஸே வந்து ஒரு 40-30% ஆக்குபை பண்ணிக்கும் அந்த லென்த்து. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த இடத்த சூஸ் பண்ணது வந்து டிவிகேவோட அங்கே இருக்க மாவட்ட செயலாளரோ அங்கே இருக்க நிர்வாகி தான். அது வந்து ஒரு முதல் தப்பு. ஓகேங்களா? அது வந்து நம்ம கவர்மெண்ட்டை தப்பு சொல்ல முடியாது. இப்போது அந்த இடத்துக்கு வந்து ஒரு போலீஸ் பந்தோபஸ்து வந்து 500 பேர் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 10,000 பேருக்கு 500 பேர். ஓகேங்களா? ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி எடப்பாடி அவர் வந்தார்னாலே 150 போலீஸ் தான் அந்த இடத்துக்கு போடுவாங்க. 10,000 பேர் கூட்டுறதுனா அதுக்கு வந்து ஒரு ரேஷியோ ஒன்று இருக்குது, இதுக்கு இவ்வளோ தான் போடுவாங்க. பட் முன்கூட்டியே இவங்க கணிச்சு 500 பேர் போட்டிருக்காங்க. இப்போ இதே அந்த இடத்துல நீங்கள் 20,000 போலீஸ் போட்டாலுமே அதை உங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. ஓகே, நீங்கள் 1:1 போலீஸ் போட்டாலுமே எப்படி போட்டு அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். போலீஸ் நீங்கள் வந்து 10,000 பேர் போட்டாலும் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த இடத்துல வந்து நமக்கு தேவை செல்ஃப் கண்ட்ரோல். ஓகேங்களா? அது இருந்தால் தான் எஸ்கேப், அது இருந்தால் தான் நம்மளால் தப்பிச்சிருக்க முடியும். அது நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்ம வந்து போலீஸையும் குறை சொல்ல முடியாது. இன்னொன்று, நம்ம இந்த சைட்லேருந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துக்கு வந்து 8:45 வரான்னு சொல்கிறாங்க திருச்சியில். நீங்கள் 8 மணிக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புற சென்னையிலேருந்து. அது தப்பு தானே? முதல் தப்பு, அது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் அந்த எப்படி சொல்கிறது, வேணும்னே வெயிட் பண்ண வச்சு அந்த மாதம் வெயிட் பண்ண அந்த ஒரு ஏங்க வைக்கிறீங்க, வரணும் எப்போ வருவோம்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு விஷயம் நடக்குது. நீங்கள் அப்போ ஒரு 7 மணி நேரம் லேட், 7லேருந்து 7:30 மணி நேரம் லேட். ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஒன்றும் இல்லை எமர்ஜென்சியாக இருக்காது. இல்லை எமர்ஜென்சிலாம் இருக்காது. ஓகே. ஸோ ஒரு 7 மணி நேரம் லேட்டாக வராங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போது எப்போவுமே வந்து ஒரு தலைவர் ஒரு மீட்டிங்கோ ஒரு இதுக்கு வராங்கன்னா அவங்க முன்னாடியே வந்துடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கரூர் போகிறீங்கன்னா நீங்கள் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் தான் போகணும். ஓகேங்களா? நீங்கள் சென்னையிலேருந்து 8:45 நீங்கள் கரூரில் இருக்கணும்னா 8 மணிக்கு தான் சென்னையிலேருந்தே கிளம்புறீங்க. ஃப்ளைட்டே வந்து உங்களுக்கு 30-35 மினிட்ஸ் ஆகிடும் அங்கே போய் இறங்குறது. அங்கே போயிட்டு நீங்கள் ரோடு வழியாக போகிறதுக்குலாம் நடக்கிற காரியமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் வந்து திருச்சியில் இல்லாத ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்குது, அங்கே போயிட்டு ரூம் போட்டு தங்கியிருக்கணும். அதுதான் எல்லாரும் பண்ணுவாங்க. எல்லா பொலிட்டிக்கல் டேஸ்மே அதான் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மக்கள் மேலே, உங்கள் தொண்டர்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் அதை தான் பண்ணியிருக்கணும். அது பண்ணாமல் நீங்கள் வேணும்னே அந்த ஒரு இது அட்டெம்ப்ட் பண்ணி விட்டு பீப்புளை நீங்கள் எப்போ வருவீங்க உங்கள் ஃபேஸ் பார்க்கணும்னு சொல்லி. பிகாஸ் வாஸ் தட் ரியலி த ஐடியாலஜி? இதுதான் உண்மையாக நடந்ததுங்களா? அந்த அந்த ஆளுங்களை கூட்டணும், அந்த டெம்ப்ட் பண்ணுங்கிறது தான் அவரோட இதுங்களா? இல்லை ஒரு டெக்னிக்கல் எரர்னால லேட் ஆயிடுச்சு? டெக்னிக்கல் எரர் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு ஒரு செலிபிரிட்டி, ஓகேங்களா? இப்போ என்னை பார்க்க இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா இப்போ ஓகே வெயிட் பண்ண வச்சா இன்னும் பேர் வருவாங்க, நம்ம இன்னும் இது பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, இது பர்சனலாக இது ஒரு ஹியூமன் சைக்காலஜி, இப்படி தான் தோணும். இப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு அவரும். அதே மாதிரி அவர் பண்ணுறது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் ஸ்பீச் எல்லாமே ப்ரொவோகேட்டிவ் ஸ்பீச்சாக இருக்குது. கொஞ்சம் நானே பார்த்துருக்கேன். தூண்டி விடுறாரு, அப்படி நம்ம எமோஷன்ஸை தூண்டுறாரு. அப்படி பண்ணுற ஒரு மனுஷன் ஏன் இதை பண்ணியிருக்க மாட்டார்? நீங்கள் தூண்டி விடக்கூடாது. நீங்கள் உண்மையாலுமே ஒரு ரியல் லீடர்னால் உங்களுடைய ஒரு தொண்டனை வந்து நீங்கள் எஜுகேட் பண்ணணும். எஜுகேட் இந்த வயசு ஒரு டிசிப்ளினோ ஐடியாலஜியோ அந்த வயசில் வந்து நீங்கள் எஜுகேட் பண்ணணும். அது பண்ணாமல் சும்மா அந்த இடத்துல வந்து சினிமா டைலாக் பேசிகிட்டு இருக்கிறது வந்து அது ப்ரொவோகேட்டிவாக இருக்குது. அவர் பண்ணுறது எல்லாமே ப்ரொவோகேட்டிவாக தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு உண்மையாலும் இப்போ ஆல்ரெடி வந்து 2 மாநாடு போட்டிருந்தார், சில ஊர்லலாம் பரப்புரை போயிருந்தார். அந்த இடத்துலேயே நிறைய பிரச்சனை இருக்குது. மாநாடுலேயே ஆல்ரெடி 2-3 பேர் இறந்தவங்க இருக்காங்க. அன்றைக்கி மார்னிங்கே நாமக்கல்லில் ஒரு சேம் அதே நடந்திருக்கு. கரூர் ஈவினிங் நடக்குன்னா நாமக்கல்லே ஒரு மார்னிங்கே யாரோ ஒருத்தர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. அப்படி ஒரு நியூஸ் வந்தது. பட் ஆனால் அது பெருசாக வரல. ஸோ அப்படி இருக்குன்னு தெரியும் போது நீங்கள் ஏன் வண்டி எடுத்து ரோட்டில் போகிறீங்க? ஓகேவா? அதுவும் மெயின் ரோடு, முக்கியமான கரூரில் முக்கியமாக நீங்கள் ஒரு எம்டி கிரவுண்டில், பெரிய கிரவுண்டில் வேறு நடுவில் நிற்க வச்சு சுற்றி ஆளை நிற்க வச்சுட்டு பேசலாம். யாருக்குமே எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. நீங்கள் அப்போது மாற்று அரசியல் நம்ம பேசுகிறோம். மாற்று அரசியல்னு பேசும்போது டிஎம்கே ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்களோ அது இல்லாமல் நீங்கள் வேறு தானே பண்ணியிருக்கணும். வேறு பண்ணியிருந்தா தான் நீங்கள் மாற்று. ரோட் ஷோன்றதே நம்ம கல்ச்சரே கிடையாது. ரோட் ஷோன்றது கொண்டு வந்ததே மோடி தான் கொண்டு வந்தார் ரோட் ஷோன்றது. ஓகேங்களா? அப்படின்றது நீங்கள் ஏன் ரோட் ஷோ பண்ணுறீங்க? நம்மளோட இது பரப்புரை ஒன்று, நடைப்பயணம் போகணும். நடைப்பயணம் நீங்கள் வந்து செலிபிரிட்டி, டாப் செலிபிரிட்டி இப்போ இருக்கிறதுல. இப்போ நீங்கள் போனால் கூட்டம் சும்மா யாராக இருந்தாலுமே பார்க்க வருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், மக்களோட நன்மையை நீங்கள் தான் யோசிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு கிரவுண்டில், பெரிய ஒரு ஓப்பன் கிரவுண்டில் சென்ட்ராக காரை நிறுத்தி வச்சு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு அந்த மாதிரி பேசிக்கலாம். யாருக்குமே எதுவுமே ஆக போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் வேணுமே ஒரு ஹைப் கிரியேட் பண்ணணும், ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணணும். அப்படின்றதுனால தான் நீங்கள் ரோட் ஷோ போட்டு இது பண்ணுறீங்க. இது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அவருக்கு அது தேவைப்படுது. அது ஒரு போதையாகி அது ஒரு தேவைப்படுது. அப்படின்னும் போது அது வந்து தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. தெரிஞ்சு தான் அவர் பண்ணியிருக்காரு எல்லாமே. நான் பேசிக்காக ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுப்பேன். ஸோ என்னால் எதுவுமே சொல்கிறது கஷ்டம் தானே. பட் யூனோ ஆஸ் யோர் ஒப்பீனியன், ஓகே, நீங்கள் சொல்கிறதுனா ஓகே, நோ தட்ஸ் யோர் ஒப்பீனியன். பட் வாட் ஐ திங்க், நான் இது வந்து இட் மைட்
have been some like அவருக்கே he must have been held up some sort of work, அங்கே ஏதாவது ஒர்க் இருந்திருக்கும், அந்த மாதிரி மேபி ஏதாவது நடந்திருக்கும். ஏன் 50-50 சான்ஸ் இருக்குது உங்களுக்கு இதுவும் நடந்திருக்கும். இல்லை ஓகே நீங்கள் ஒர்க்குன்றதெல்லாம் உங்களுக்கு இதுதான் ஓகே. நீங்கள் ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாக இருக்கும் போது சொன்ன டைமுக்கு வரணும், சொன்ன டைமுக்கு இல்லை, சொன்ன டைமுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் முன்னாடியே வரணும். ஓகே ஓகேங்களா? அதுவும் நீங்கள் ஒரு டாப் ஸ்டார்னு தெரியும் தமிழ் சினிமாவில், இவ்வளோ கூட்டம் வரப்போகுதுன்னு தெரியும். அதுக்கெலாம் வரதுக்கு முன்னாடி நம்ம டைம் மேனேஜ் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி. அது இல்லாமல் நீங்கள் வந்து 8 மணிக்கு வரேன்னு 8:45 அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மெட்ராஸ்லேயே 8 மணிக்கு கிளம்பி அங்கேருந்து இப்போ நைட்டு போக வேண்டிய இடத்துக்கு 7 மணி நேரம் லேட்டாக வந்து மதியானத்துலேருந்து ஒருத்தன் நைட்டு வரைக்கும் நிற்கிறானா எப்படி நிற்க முடியும்? ரொம்ப நிற்க முடியாது, போகிறதுக்கே வழி இல்லை. ஸோ இதுதான் இது ஃபர்ஸ்ட் திங். நம்மளோட காமன் சென்ஸ் ஒன்று இருக்குது. அது போக இது நிறைய பேர் இதை அரசியல் படுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதனால் வந்து ஒரு பெரிய நரேட்டிவை செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு இப்போ ஏடிஎம்கே பிஜேபி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பட் விஜய் என்ன பண்ணுறாரு, சிஎம் சார் உங்களுக்கு எதனா இதுவாக இருந்தால் என்ன வந்து இது அப்படி அது ரொம்ப தப்பு. எந்த ஒரு ஸ்டூபிடுமே அப்படி பேச மாட்டாங்க. பின்னாடி ஒரு பிஜிஎம் மட்டும் தான் மிஸ் ஆச்சு அதில். ஓகேங்களா? மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் ஐம் வெயிட்டிங் மட்டும் தான் சொல்லலை அவர். இல்லைனா ஒரு எந்த ஒரு எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர் யாராக இருந்தாலும் அடி ஃபர்ஸ்ட் பேசிக் திங் நம்மளுடைய தப்பை நம்ம உணர்ந்து நான் இதுக்கு வருந்துக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது என்னோட தப்பு, இதுக்கு நான் பொறுப்பே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கணும். அந்த வார்த்தை எதுவுமே இல்லை. அவர் ஒரு ஃபீல் பண்ண மாதிரி எதுவுமே தெரியல, எந்த ஒரு விஷயமே இல்லை. இப்போ அஜித்குமார் லாக்அப் டெத் நடக்கும்போது சிஎம் கால் பண்ணி சாரிம்மா நான் மன்னிச்சிருங்க, இது தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அவருக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் அவருடைய ரூல் கீழே தான் நடந்திருக்கு. அப்படின் போது விஜயாவில் நடந்திருக்குன்னா அப்போ வந்து இது கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் வருத்தம் தெரிவிக்காமல் ஒரு யாரோ எழுதி கொடுத்ததை பேசியிருக்காரு. அவர் 100% யாரோ எழுதி கொடுத்ததை தான் பேசியிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் இப்போ நானாக பேசியிருந்தேன்னா அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு வந்து அப்படியும் சொல்லிவிட்டு கவர்மெண்ட் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது, இவங்களும் இன்னும் கொஞ்சம் கரெக்டான பந்தோபஸ்து கொடுத்துருக்கணும் அப்படின்னா ஒரு பேசியிருக்கணும். எடுத்தோடனே கம்ப்ளீட்டாக அப்படியே ஒரு பிஜேபிக்காரன் ஏடிஎம்கேக்காரன் பேசுகிற மாதிரி டிஎம்கே கவர்மெண்ட் மேலே அப்படியே பழியை தூக்கி போடுறது வந்து இது எந்த விதத்துலையுமே சரியானது கிடையாது. பியோர் 100% ஸ்டூபிடிட்டி அது. அதான் அந்த வீடியோ கூட கொஞ்சம் கமெண்ட்ஸ் பார்த்தேன் நான். லைக் சாரி கேட்கவே இல்லை, ஏன்னா ஓகே அவர் மேபி சினிமாவில் பேசி பேசி பழகி உங்களுக்கு அதே இது வந்துருச்சா, அது கூட வந்திருக்கலாம் உங்களுக்கு. அது இல்லை, அவர் சினிமாவில் தான் இருக்கார், இன்னும் ரியாலிட்டிக்கு வரல. சினிமாவில் இருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது. எப்போது அது புரிஞ்சு இந்த கூட்டத்தெல்லாம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணி எப்போ ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து ஒரு கரெக்டான கொள்கை அவருக்கு படித்து அவர் முதல்ல பொலிட்டிக்கலைஸ் ஆகணும். அவர் பொலிட்டிக்கலைஸ் ஆகாமல் எப்படி அவருடைய ஃபாலோவர்ஸ் எப்படி அவர் பொலிட்டிக்கலைஸ் பண்ணுவார்? பண்ண முடியாது, கஷ்டம். அவர் அரசியல் படுத்தப்பட்டால் தான் அவருடைய தொண்டர்களும் அவருடைய ஃபேன்ஸும் வந்து அரசியல் படுத்த முடியும். அவரால் அரசியல் படுத்தவே முடியாது அவங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாதவங்க அவங்க யாருமே. அந்தளவுக்கு ஒரு இதுவாக தான் இருக்குது. ஒரு பேசிக் ஒரு தலைவரோட இதுனா ஒரு தலைவன் பேசுகிறான்னா அதை காது கொடுத்து நம்ம ஒரு லெக்சர் மாதிரி உட்காந்து கேட்கணும். அதனால நம்ம ஒரு 10 நிமிஷம் அதை கவனிச்சா அதில் நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கணும். அப்படி இருக்கவங்க தான் தலைவராக இருக்க முடியும். அப்படி தான் கரெக்டான தொண்டர்களை உருவாக்க முடியும். இது எல்லாமே சினிமா கவர்ச்சியில் போகிறவங்க யாருக்குமே எந்த ஒரு கொள்கைனா என்ன இது பண்ணுறாங்க, என்ன இது ஒன்றுமே எதுவுமே தெரியாது. சிலதும் சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் சம்திங் அபவுட் த ஆம்புலன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஐ திங்க் தேர் இஸ் நோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம். அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு சோஷியல் இஷ்யூ நடக்கும்போது டக்குன்னு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் யாரும் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நாங்கள் படித்த வரைக்கும்னா நியர்பையில் இருந்தது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். 2015 மினிட்ஸில் நியர்பையில் இருந்தது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அதனால தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபில் ஆனோடனே தான் அங்கே இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அது வந்து செந்தில் பாலாஜியோட ஹாஸ்பிட்டல்னு நான் படிச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்து தான் அங்கே போச்சு. எடுத்தவொடனே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் யாருமே எங்கேயும் கூட்டு போக மாட்டாங்க. ரொம்ப பயங்கரமான எமர்ஜென்சினா ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதுக்கு தான் கூட்டு போவோம். ஸோ அப்படி தான் போயிருந்தாங்க. அது நான் படித்த வரைக்கும் என்னென்னா நான் பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட்டில் இருந்தது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான், அதுக்கு தான் கூட்டு போனாங்க. அதில் இருக்க இப்போ நான் சிம்பிளாக ஒரு இது சொல்கிறேன். ஒருத்தர் அடிபட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து அவருடைய அம்மா அப்பா இருப்பாங்க. எங்கே சொல்லிட்டு இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம நார்மலாக அப்படி தான் முதல்ல எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ நியர்பை அங்கே தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் முடியலன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க. பட் முதல்ல அங்கே இருந்தது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருந்தது வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கேயோட எக்ஸ் மினிஸ்டர் ஐ திங்க் விஜயபாஸ்கர் நினைக்கிறேன், அவர் தான் அங்கே ஃபஸ்ட்டு இருந்தார். ஓகே. செந்தில் பாலாஜி கூட ஃபஸ்ட்டு இல்லை. செந்தில் பாலாஜி போகும்போதே அங்கே வந்து ஏடிஎம்கேயோட எக்ஸ் மினிஸ்டர் இருந்தார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜி
போயிருந்தார். பட் அங்கே நெரேட்டிவ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லைக் செந்தில் பாலாஜி ஆல்ரெடி பிளான் பண்ணிவிட்டு செந்தில் பாலாஜி அங்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. அங்கேருந்து இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து பக்கம் 10 to 15 minutes தான் டிஎம்கேயோட ஆஃபீஸ் அங்கே. ஸோ அதில் வந்து நியூஸ் கேட்டு அவர் ஃபஸ்ட்டு வந்துட்டார் தான். ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே மினிஸ்டர் வந்தது, அதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜி வந்திருந்தார். ஸோ இவங்க சொன்னது பார்த்தா செந்தில் பாலாஜி தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தார், அவரோட செட் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாருன்னு. கண்டிப்பாக அவரோட செட்டப்லாம் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, யாரும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இன்னும் நான் ப்ராடாக சொல்லவா, இப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கே, நான் வந்து டிஎம்கேன்னு வைங்க. உங்களால் ஒரு விஷயம், ஒரு பெரிய ஒரு விபத்து ஒன்று நடக்குதுன்னா அது எனக்கு ப்ளஸ் தானே. ஆமாம், அது நான் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளே நான் சொல்கிறேன், ஓகேங்களா. என்னால் ஒரு விபத்து நடக்குதுன்னா உங்களுக்கு அது ப்ளஸ், ஓகேங்களா. அப்படி தான் இது பண்ணுவாங்க. ஸோ யாராக இருந்தாலும் காங்கிரஸால் நடந்தால் பிஜேபி இப்படி தான் பண்ணுவாங்க, ஏடிஎம்கேவில் நடந்தால் டிஎம்கே இப்படி தான் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நார்மல். இதையும் தாண்டி அரசியல் படுத்தாமல், இந்த விஷயம் அரசியல் படுத்தப்பட்டிருக்கக்கூடாது, ஆனால் ரொம்ப அரசியல் படுத்தப்பட்டுருச்சு. இது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து எல்லாரும் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்குறாங்க, போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால இடினா எக்ஸ்போஸ் டைரக்டரேட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இடி, ஐடி, சிபிஐ இவங்களாம் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? லைக் அவங்களுடைய ஒரு பிரான்ச் மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க, ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து பிஜேபி வந்து சொல்லி ஒரு விஷயம் செய்யலைன்னா அந்த விஷயத்தை வந்து என்ன, அவங்க வந்து ஒன்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து ஐடி ரைடோ இல்லை வந்து இடி ஏதோன்னு அனுப்பி உங்களை வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு அடிப்படையில்னா உங்களை அகெயின் அந்த ஜெயிலுக்கோ அந்த மாதிரி விஷயம் தான் போகும். அப்படி நீங்கள் அடிப்படைஞ்சிட்டிங்கன்னா பிஜேபியில் சேர்த்து உங்களை வந்து ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி ஒரு நல்ல மனுஷனாக வெளியே எடுத்துருவாங்க, புரியுதா. ஸோ இதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து இப்போ அடுத்து வந்து இப்போ சிபிஐ கிட்ட எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க விஷயம். இந்த விஷயம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கு போயிட்டு சிபிஐ கிட்ட போச்சுன்னா அகெயின் விஜய் வந்து பிஜேபி வந்து கையில் எடுத்துருவாங்க. ஆல்ரெடி விஜய் வந்து அவங்களேருந்து யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்தது தான் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேவா. இன்னும் சிபிஐ கிட்ட போச்சுன்னா ஈஸி, உன்னால் 41 பேர் செத்தான் அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சு உன்னை ஜெயிலில் போடவா, இல்லை எங்களோட கூட்டணிக்கு வரியா, இப்படி தான் நடக்கும். இன்னொன்று சேம் இந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கமிட்டி ஒன்று வந்துச்சு, ஹேமமாலினி, அப்புறம் வந்து இந்த அனுராக் தாக்கூர் அவங்களாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் குரூப்னு சொல்லி ஒன்று. ஸோ அந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஹேமமாலினிலாம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கும்பமேளா இஷ்யூ நடந்ததில்லை, அந்த ஒரு கூட்ட நெரிசலில் இறந்தவங்க வந்து இந்த மாதிரி இவ்வளோ கூட்டம் தான் இந்த மாதிரி சாவை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா. அவங்கள எதுக்கு இங்கே வர வச்சுங்க, அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, அவங்களுக்கு என்ன தெரியும். ஹேமமாலினி ஏன் வர வச்சாங்கன்னா அவங்க மேலே இருக்க அந்த ஒரு லைம்லைட் தான். ஹேமமாலினினா ஒரு இது ஸ்டார் தெரியும், விஜய் கிட்ட ஒரு நல்ல இது இருக்கும், இல்லை மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹேமமாலினி வராங்களா அப்படின்ற ஒரு திசை திருப்புறதுக்கு தான். யாருமே வந்து விஜய் மேலே தப்பு அப்படின்றது வந்து ஒருத்தர் கூட யாருமே அதை பேசல. எல்லாம் டிஎம்கே மேலே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம சொல்லும் போதே நம்ம எல்லாரும் மேலேயும் ஒரு டவுட் வருதுல்ல. ஒரு செட் ஆஃப் ஒரு டீம் வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களும் நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. விஜய் அடுத்த நாள் வந்து ஹேமமாலினி வந்து போனதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு வீடியோ போடுறாரு, 3 நாள் பேசாமல். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல அகெயின் போயிருக்கணும், போயிட்டு என்னாச்சு என்ன நடந்துச்சுன்றதை பார்த்து பேசியிருக்கணும். மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி எவ்வளோ நாள் உங்களை வச்சுருப்பாங்க, 15 நாள் நீதிமன்ற காவல், அப்படின்னா 30 நாள் வச்சுருப்பாங்க, மேக்ஸிமம் 30 days. அதுக்கப்புறம் வெளியே விட்டுருவாங்க. ஒரு சிறையே ஜெயிலுக்கே போகாமல் நீங்கள் எப்படி பொலிட்டிக்கலாக பெரிய லீடர் அப்படி எவால்வ் ஆக முடியும்? அண்ணா காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து கலைஞர் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஜெயிலில் போயிருந்து ஜெயிலில் இருப்பாங்க. ஒரு வருஷமாக குறைஞ்சபட்சம் யாருனா இருந்திருப்பாங்க. இப்போ இருக்க ஸ்டாலின் வரைக்குமே மிசால கைதாகி ஒரு 1.5 வருஷமாக நம்ம ஜெயிலில் இருந்திருந்தாரு, ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஜெயிலில் இல்லாதன்னு நீங்கள் எப்படி ஒரு பெரிய பாலிட்டிஷியனாக வர முடியும்? நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி யாராலையும் வர முடியாது. ஜெயிலுக்கு போங்க, போயிட்டு ஒரு 30 நாள் இருந்துட்டு வாங்க. அதில் என்ன இருந்துட்டு வந்தாலும் நீங்கள் ஜெயிலுக்கு போனால் உங்களோட ஃபேன்ஸ் இன்னும் பெருசாக ப்ரோவோக் ஆக போகிறாங்க. ஜெயிலுக்கு போக சொல்கிறீங்க? நான் ஜெயிலுக்கு ஏன் போக சொல்கிறேன்னா, இப்போ புசி ஆனந்த் எங்கே போயிருந்தேன், எங்கே இருக்கார் இப்போ அவர்? ஐ ரியலி டோன்ட் நோ. தெரியல, யாருக்குமே தெரியாது, விஜய் ஃபேன்ஸ்க்கே தெரியாது, விஜய்க்கே தெரியுமான்னு கூட தெரியல. நீங்கள் லா அண்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணுற, நீ மாற்று அரசியல் பேசுகிற, லா அண்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும்னா என்ன சொல்லணும், சட்டத்துப்படி என்ன நடக்குமோ சட்டப்படி பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அவர் தான், ஓகேங்களா. நீ என்ன பண்ணியிருக்கணும், நீயே போய் சரண்டர் ஆகு, அரெஸ்ட் ஆகுன்னு சொல்லியிருக்கணும், ஓகேங்களா. இப்போ அவர் மேலே இப்போ போய் வாரண்ட் கொடுத்துருக்காங்க, அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்க அவரை காணோம். ஆமாம், இவர் புசி ஆனந்த் மேலே. ஓகே, அவர் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஷிப்பில் எங்கேயோ சீக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு தலைமறைவாக இருக்கார். ஸோ இப்போ வந்து நீங்கள் லா அண்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணி மாற்று அரசியல் பேசுகிறீங்கன்னா நீங்கள் போய் அரெஸ்ட் ஆகிடலாம்ல, அரெஸ்ட் ஆகிக்கணும், நீங்களே போய் சரண்டர் ஆகிருக்கணும், கைது பண்ணுங்க சொல்லி. நீங்கள் ஏன் தலைமறைவாக இருக்கணும்? ஸோ உங்கள் மேலே தப்பு இருந்தால் தான் இதெல்லாம், நீங்கள் தப்பு இருக்குன்னு நம்புறீங்கல்ல, அப்போ தானே, அதனால தானே தலைமறைவாக இருக்கீங்க. இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கரூருக்கு போயிருக்கலாம். இல்லை எங்கள் மேலே தப்பு இருக்குது, நாங்கள் சரண்டர் ஆகணும், நீங்களே ஆகிருக்கணும். அப்படியே ஆகிருந்தாலும் உங்களை ஜெயிலெலாம் வைக்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் 30 நாள், மேக்ஸிமம் 30 days தான். 30 days நீங்கள் ஜெயிலில் இருந்து வாங்கல, அதில் என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். அது அவங்களோட நமக்கு சொல்கிறது ஈஸியாக இருக்குது, பட் அவங்க ஐ டோன்ட் நோ, பிகாஸ் விஜய்னு சொல்ல, பட் யாராக இருந்தாலுமே
யூனோ ஜெயில் விரும்ப அப்படி கிடையாது. நம்ம தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஜெயிலுன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேட் மாதிரி. அதில் அதை நீங்கள் எப்படியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் வரணும். அது வந்தால் தான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். இப்போ புஷி ஆனந்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, விஜய் ஃபேன்ஸ்லாம் இன்னும் இதுவாகுமா, ரைஸ் ஆகுமா, இன்னும் ரைஸ் ஆகலாம் மாட்டாங்களா? எதுக்கு எங்கள் தலைவர் புஷி ஆனந்த் இதுக்கு இது பண்ணீங்க இது பண்ணீங்கன்னு, ஓகேங்களா? அப்படி ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணால் கூட டிவிகேக்கு புஷி ஆனந்த் ஜெயிலுக்கு போயிட்டு வரது அவங்களுக்கு நல்லது தானே. இப்போ கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவ்வளோ விஜய் ஃபேன்ஸ் இன்னும் டெம்ட் ஆகி இன்னும் இவ்வளோ பேர் ஒருவேளை தெருவுக்கே வந்து போராடினாலும் போராடலாம்ல. நீங்கள் அதுதான் பண்ணியிருக்கணும். மாற்று அரசியல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லா அண்ட் ஆர்டர்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அரெஸ்ட் ஆகிருக்கணும். தலைமறைவாகிறது வந்து ஒரு தவறான ஒரு இது. அகெயின் இட் இஸ் என்டையர்லி யோர் ஒப்பீனியன். நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே. எனக்கு ஐ கிவ் தெம் அ பெனிஃபிட் ஆஃப் டவுட். ஸோ உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் சொல்கிறீங்க, தென் ஐ அக்செப்ட் இட், ஐ ரெஸ்பெக்ட் இட். அண்ட் இன்னொன்று நான் கேட்கணும்னு நினச்சேன் உங்ககிட்ட அபவுட் தி ஸ்டாம்பீடு. ஸோ ஏன் கவர்மெண்ட் வந்து ஆத்தரைஸ் பண்ணல? ஒரு விக்கிரவண்டியில் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய கிரவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ கரூர்லேயும் கொடுத்துருக்கலாம், ஏன் அது வந்து கொடுக்காம விட்டாங்க? அவங்க கேட்கல. அவங்க பொதுக்கூட்டம் போடலை, ஓகேவா? அவங்க வந்து பரப்புரை தான் கேட்டாங்க, ரோட் ஷோ தான். இஸ் இட் மென்ஷன்ட்? அவர் இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா எங்கேயாவது? ஆமாம், அவங்க கொடுத்த அந்த லெட்டர் இருக்குல்ல, பர்மிஷன் லெட்டரில் அவங்க வந்து பொதுக்கூட்டம் கேட்கல. ஏன்னா பிகாஸ் விஜயோட பொதுக்கூட்டம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவரோட பிளானே வந்து பரப்புரைனா ரோடு வழியாக போய் ரோடு வழியாக மக்களை சந்திக்கிறது தான், ஓகேங்களா? ரோட் ஷோ தான். ஸோ அதை வந்து அவங்க பெர்மிஷன் கேட்டுட்டு பரப்புரைக்கு தான். ஸோ அது வந்து டிஎம்கே கவர்மெண்ட், லைக் அந்த கவர்மெண்ட். நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ கேட்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கவர்மெண்ட் பயந்துருச்சு, வேணும்னே விஜய் வந்து சிஎம் ஆகிறத தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வரும். அப்படி வரக்கூடாதுன்னா கரெக்டான இடத்த கொடுக்குறாங்க. இருக்கிற இடத்துல அந்த இடம் ஏதோ கரெக்டான இடம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. பட் அதே மாரி அவங்க எதுவும் பண்ண முடியாது. பொதுக்கூட்டம் வேறு, பரப்புரை வேறு. பொதுக்கூட்டம்னா கொடுத்துருவாங்க. பொதுக்கூட்டம்லாம் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணுவாங்க, ரோட்டில் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பெருசாக இது கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் டிவிகே சைடில் தான் வந்து பெருசாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். இவங்க வந்து போலீஸ் மட்டும் தான் அனுப்புவாங்க, ஓகேங்களா? ஸோ இவங்க பண்ணுறது வந்து ரோட் ஷோ, பரப்புரை. ஓகே. ஸோ தட்ஸ் வை தே டிடன்ட் ஆத்தரைஸ் இட். ஆத்தரைஸ் பண்ணவே இல்லை.